அனைத்து தென்னிந்தியா எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அசோசியேஷனுடைய அனைத்து தொழில் சார்ந்த உறவுகளுக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக்கு 32 இன்ச்சஸ்ஸு மாடல் நம்பர் DH-32GS595DX. இப்போ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதோட மதர் போர்டோட நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா BOE பேனலு பாருங்கள், HP320WHB-F86 அப்படின்ற மாடல். இந்த பேனல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம டிகான் போர்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மதர் போர்ட்லேயே வந்து வித்து டிகான் மாடல் டைமிங் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு மதர் போர்ட்லேயே வந்துடும். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா, ப்ளைன் ராஸ்டர் எந்த ஃபிக்ஸலும் ஆன் ஆகிறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், டிவி ஆன் பண்ணியாச்சு, ரேஸாக பாருங்கள், அந்த ஒயிட் தெரியுது. பேக் லைட் வந்து ஆனில் இருக்குது, இப்போ நோ ஃபிக்சல் எதுவும் ஆன் ஆகிறதில்ல. இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைமிங் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய VGL, VGH, AVDD, VGL இந்த வோல்ட்டெல்லாம் நம்ம பொறுமையாக 1 by 1 செக் பண்ணுறோம். இதில் வந்து எந்த அவுட்புட்டும் வரலை. அப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த FFC கேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ண பிறகு இங்கே AVDD, VGL, VH இந்த வோல்ட் எல்லாமே உங்களுக்கு அவுட்புட் வருது. இப்போ இந்த FFC கேபிள் கனெக்ட் பண்ணோன்னா வரல அப்படின்னும் போது, சப்போஸ் இந்த ஸ்கேலர் போர்டில் உங்களுக்கு ஷார்ட் இருக்குது, ஒன்று காஃப் ஐசி போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கலாம். இப்போ அது என்ன பண்ணுறோன்னா, நம்ம முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பொறுமையாக உட்காந்து நம்ம அதை கோல்டு செக்கப், கோல்டில் ஏதாவது PF ஏதாவது ஷார்ட் இருக்கா, பர்ன் அவுட் ஆகிருக்கா, எங்கேயாவது காஃப் அப்படின்றது நம்ம பொறுமையாக வந்து பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி பார்த்ததில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா AVDD, இப்போ AVDDலேருந்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்டில் செக் பண்ணும்போது ஒரு 57 ohms வந்து காமிக்குது, 57 ohms. இப்போ அது வந்து அந்த ட்ராக் வந்து AVDD ட்ராக்லாம் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்றத நாம் ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தோமாக்கா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு AVDD வோல்ட்டு இன்புட்டாக வருது. இப்போ வந்ததில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு PF பாருங்கள், ரிமூவ் பண்ணி விட்ருக்கேன். இந்த PF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கு. அதாவது ஷார்ட்னா உங்களுக்கு ஒரு இங்கே வருது 57 ohms வந்து அது காமிக்குது. இப்போ வந்து அது லீக் ஆகிருக்கு. இப்போ அந்த PF வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டு செக் பண்ணதில் எல்லா வோல்ட்டுமே வந்து சரியாக இருக்குது. AVDD, VGL, VGH எல்லா வோல்ட்டுமே சரியாக இருக்குது. பிறகு நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிவியை நம்ம இப்போ அந்த PF வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த AVDD லைன் வந்து 16.8 வோல்ட்டு, அது வந்து அந்த வோல்ட் வரக்கூடியதில் வந்து அந்த PF வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. இப்போ அதனால தான் இந்த ப்ளைன் ராஸ்டரில் இருந்திருக்கு, பிக்சல் வந்து எதுவும் ஆன் ஆகலை. இப்போ அது லோட் ஆகிறதுனால இப்போ நம்ம அந்த PF ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதில் வேறு ஒரு PCBலேருந்து அந்த PF வந்து நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணி போட்டுறது சேஃப். ஏன்னா அடுத்த டைம் டைரெக்டாக வந்து ஐசியோ இல்லை காஃபோ பர்ன் அவுட் ஆயிரும். அதனால் அந்த PF வந்து நம்ம வந்து வேறு ஒரு PCBலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி இந்த PF வந்து மாற்றிடலாம். மாற்றினாக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம டெக்னீஷியன்கள் வந்து பொறுமையாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணோமா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம
சால்வ் பண்ணிடலாம். பேனல் மாற்ற வேண்டியதில்லை, பாண்டிங் ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி பொறுமையாக வந்து கோல்டு செக்கப் அப்படின்றத நம்ம பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயம் நிறையா புதுசாக இருக்குது உங்களுக்கு. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்து ஆக்டிவ் பாசிட்டிவ் காம்பனண்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. ஆக்டிவ் காம்பனண்ட்டு, பாசிட்டிவ் காம்பனண்ட்டு. இப்போ ஆக்டிவ் காம்பனண்ட்டுன்னா என்னது? டிரான்சிஸ்டர், ஐசி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். பாசிட்டிவ் காம்பனண்ட்னா டிரான்ஸ்ஃபார்மரு, ரெசிஸ்டரு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாசிட்டிவ் காம்பனண்ட்ஸ். இப்போ ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம ஷார்ட் ஆகிருக்கா, ஓப்பன் ஆகிருக்கா என்னென்னு நம்ம செக் பண்ணணுமா, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். இது தகவலுக்கான பதிவு. விரல் நுனியில் சிறு தகவலுக்காக தென்னிந்திய பொதுச் செயலாளர் சரவணன், சான்வி எலக்ட்ரானிக்ஸ் சேலம். நன்றி, வணக்கம்.